தமிழ்நாட்டின் பல அவலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கும் மூல காரணம் டாஸ்மாக் கடைகள்தான். தாவேகாவின் கொள்கை என்ன ஆனது என்று கேள்வி எழுப்புகிறார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்பது மனதார விரும்புவது நாங்கள். அந்த அடிப்படையில் தான் திமுக அதிமுக தொடர்ந்து குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிகமான ஊழல் இந்த ஆட்சியில் மலிந்து விட்டது. எனவே அரசியல் மாற்றம் வேண்டும் என்று முழு மனசோடு விரும்புகிறோம். அதே போல் தமிழ்நாட்டுடைய பல அவலங்களுக்கும் மூல காரணம் தமிழ்நாட்டில் கூடிய மது கொள்கை, இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக். எனவே தமிழ்நாட்டில் அது குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும், பெரும்பாலான கொலைகளாக இருந்தாலும், அல்லது கொள்ளையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த விதமான சட்டவிரோத செயல்களாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடியது மதுதான். அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த மதுவை குடித்த பிறகுதான் போதைப் பொருளுக்கும் இலக்காகிறான். கஞ்சா யூஸ் பண்ணுறதோ, அபினி யூஸ் பண்ணுறதோ, பிற பொருள் யூஸ் பண்ணுறதும் கூட மதுவுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்குது. சாதிய கொடைகள் கூட இது மது அருந்திய பிறகுதான் அந்த நிலைக்கு போறாங்க. இல்லை என்று சொன்னால் பேசாம கூட கடந்து போயிடுவாங்க. ஸோ எல்லாவற்றுக்கும் இது மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த மது. எனவே இந்த மதுவும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய கொள்கையிலே மிக முக்கியமாக இருந்தது. அதையெல்லாம் இவர்கள் பேசினார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள், அவருடைய விஜய் ரசிகர் மன்றர்கள் ஊரூராக போய் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் மூடுவாங்கன்னு பெண்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? 2 மாசம் ஆச்சல்ல உங்களுக்கு இல்லை ஏங்க எனக்கு நீங்கள் படிப்படியாக மூடுனா நீங்கள் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் படிப்படியாக மூடணும் என்னங்க? 717 கடையை அரசாங்க கடையை மூடிட்டு நீங்கள் மணமகள் மன்றம் வர 700-7000 கடையில் நீங்கள் திறந்துட்டீங்களா? வேறு கடையை திறந்துக்கிறீங்களே. இன்னைக்கு உங்களுடைய வருமானம் ஏதாவது குறைஞ்சிருக்குதா? நீங்கள் சொன்ன கொள்கை என்னாச்சு? அது ஒரே கையெழுத்தில் ஒரு துளி மையில நீங்க தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்திருக்கலாமே. ஏன் மறுக்கிறீங்க? இதுக்கு படிப்படியே தேவை, இதுக்கு கால அவகாசம் தேவை. அப்போ உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இல்லை. நீங்கள் 717 கடைகளை மூடியதாக சொல்லிவிட்டு அந்த 717 கூட பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகள் கிடையாது, அது கோயிலுக்குள்ள பக்கத்துக்கு கடை கிடையாது, அல்லது பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் கிடையாது. ஒரு சில கடைகள் இருக்கலாமே தவிர பெரும்பாலான கடைகள் எல்லாமே வியாபாரம் குறைவா இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புற கடைகள் தான் மூடிக்கிறாங்க. பல கடை அந்த இடத்துல ஒரு கடையை மூடினா அந்த இடத்துல மணமகள் மன்றத்துக்கு 9 கடைக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க தொடர்ந்து பல வருடங்களாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுகிறது எல்லா கட்சியும் சொல்லிக்கிறாங்க. அதை நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் செய்ய மறுக்கிறீங்க?